இப்போது 2024 மே மாதம் நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் பி.ஜே. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவர்களோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமாக வருகிறது. கும்பராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கும்பராசியில தான் உட்கார்ந்துருக்கு. ராசியின் அதிபதியே ராசியில தான் கடந்த ஒரு வருட காலமாக அமர்ந்திருக்கிறார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகினி நட்சத்திரமான சதய நட்சத்திரம் இருக்கிறது. குரு பகவானி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் கும்பராசி என கருதலாம். இந்த கும்பராசிக்குன்னு ஒரு மிகப்பெரிய சிறப்பே உண்டுங்க. ஏன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இந்த கும்பராசி மட்டும் தனியது. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ளவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய செயல்பாடுகள் கும்பலக்கணும் கும்பராசிக்கு இது கரெக்டாக போகும். அவங்க மட்டும் ஒரு தனியாக தன்னை நிலைநாட்டணும் அப்படிங்கிறக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய தனி திறமையை. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க, சாமி கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாமி கூட போகும்போது அங்கே உள்ள கிரகங்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்வீங்க. அதுபோல் வந்து மூலஸ்தலத்தில் உள்ள இறைவனை வந்து வழிபாடு செய்வீங்க. அது அம்மனாக இருந்தாலும் சரி, இல்லை சிவனாக இருந்தாலும் சரி, பெருமானாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சரி மூலஸ்தலத்தில் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வீங்க. செஞ்சு முடிச்சுட்டு சுற்றி வரும்போது கோபுர கலசத்தை நல்லா பர்ஃபெக்டாக வழிபாடு செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கோபுர கலசத்தை பார்க்காம வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ஒரு ஆளுமை சக்தி, இங்கே உள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி கலசத்து மூலமாக தான் பெறும். அந்த கலசத்துக்கு அவ்வளவு உரிய வலிமை உண்டு. பஞ்சபூதங்களின் ஆற்றல் கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அதனால தான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது நான் இங்கே நம்மளுடைய தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கும்பத்துக்கு தான் முதல் அபிஷேகம் பண்ணுவாங்க. கும்ப கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இருப்பாங்க. அதே மாதிரி தான் யாரெல்லாம் உங்க கூட கும்பராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். இந்த கும்பராசிக்கு மதிப்பளிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சி மூலமாக கும்பராசிக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு 4ஆம் இடம் தான் ரிஷபராசி. கடந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமாக குரு பகவான் கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு செல்றார். இப்போ 4ஆம் இடத்துக்கு அவர் செல்வது மூலமாக நம்மளுடைய கும்பராசினியர்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். தன்னுடைய அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். தன்னுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்துக்குரிய தன்மைகள் ஏற்படும். அந்த விஷயங்களில் கரெக்டான வீடுக்கு போகிறோமா, இடமாற்றம் பண்ணுறதுனாலும் கரெக்டான ஒரு இடத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத அக்கறை செலுத்திட்டு போனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருந்து அவர் எந்தெந்த இடங்களில் கும்பராசிக்கு பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, கவலை, வருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இதில் மிகப்பெரிய வலிமை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லையும் மறக்க முடியாத பிரச்சனைன்னு வந்துடும். ஸோ அந்த காலகட்டங்களில் மறக்க முடியாத சூழ்நிலை, அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நிர்ணயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கும்பராசிக்காக யாரெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடையும் ஒரு மறக்க முடியாத ஒரு பிரச்சனையை சம்மந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். 8ஆம் இடமான மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல்லே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம உடம்புல ஒரு ரத்தம் ஓடுதுன்னா இப்போ ரத்தத்தை நம்ம பண்ணால் பார்க்க முடியுமா? கத்தியை வச்சு கீச்சுனா தான் ரத்தம் வெளியே வரும், பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய 8ஆம் இடம்
கண்ணுக்கு தெரியாத வெளியே சொல்லக்கூட முடியாத நிலைகள்ல பிரச்சனைகள் இருக்கும். பார்த்தா அவர் பந்தாவா இருப்பாரு, அவருக்கு என்ன நம்ம வெளியேந்து பார்த்து சொல்லுவோம். ஆனா அந்த மனிதனுக்கும் அதிகமான தாக்கங்கள், ஒரு வருத்தங்கள், கவலைகள் இருக்குங்கிறத யார் புரிஞ்சுக்குவா? யாராலும் தெரிய முடியாது. கூட பிறந்தவங்களாலும் சொல்ல முடியாது, கட்டிக்கிட்டவங்களாலையும் சொல்ல முடியாது, நட்புங்கிறதும் சொல்ல முடியாது. அவரால் வெளியே சொன்னாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அப்போ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் யாராலும் கும்பராசிக்காரங்க இருக்காங்க, ஒரு எப்படா எனக்கு தீர்வு கிடைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்கன்னா இப்போ சரியான ஒரு தீர்வு கிடைக்கும், உறுதியாக சொல்லலாம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா மனுஷனுக்கு அழுத்தம் வெளியே போனாலே அடுத்த கட்ட நகர்வு. மன அழுத்தம் தானே ஒரு மனுஷனை வியாதியை கொடுக்குது. மன அழுத்தம் தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிக்க சொல்லுது, இன்னொரு மனுஷனை அழிக்க சொல்லுது. ஆனால் அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை கிடைக்கும் இல்லைங்களா? அந்த தன்மை தான் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. ரிஷப ராசியில் அமர்ந்து 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். அப்போ 7ஆம் பார்வை மூலமாக அவர் பார்ப்பது மூலமாக 10ஆம் இடங்கிறது கர்மா சம்பந்தப்பட்ட செயல். ஒரு மனுஷனுக்கு என்ன பாவம் பண்ணியோ நீ உன் கர்மா தான் உன்னை செயல்படுத்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கர்மாவை நீக்கிறதுக்கு வழியே கிடையாதா சாமி? என் கர்மாவில் கொஞ்சமாச்சும் எனக்கு கருணை கிடையாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கருணை எதன் மூலமாக கிடைக்குன்னா சுப கிரகங்களின் பார்வை மூலமாக கிடைக்கும். இப்போ இந்த இயற்கை சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கட்டாயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காலங்களில் இவர் செஞ்ச கர்மா, இவருடைய முன்னோர்கள் செய்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களால ஒரு தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த தாக்கம் குறையும். நம்ம முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பார்த்துட்டாரு உனக்கு பிரச்சனையே, அந்த கர்மாவை நீ டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலை. அந்த கர்மாவால் ஏற்பட்ட சுமை இப்போ ஒரு 10 கிலோ 50 கிலோ சுமக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 கிலோ வாங்கி வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? 20 கிலோ கொஞ்சமாக சுமந்துருவாங்கல்ல, அவங்களால முடியும்ல. அதே மாதிரி தான் இந்த குருவின் பார்வை மூலமாக கர்மா சம்பந்தப்பட்ட தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், ஒரு ஜாதகர் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளணும்னா 10ஆம் இடமும் 12ஆம் இடமும் செயல்பாடு இருக்கும். ஸோ 10ஆம் இடத்தையும் குருபவன் பார்க்காரு, 12ஆம் இடமான மகர ராசியும் பார்க்காரு. ஸோ அவர் பார்வை மூலமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், நித்திய யாத்திரைகள், அதே போல் நிம்மதியான தூக்கங்கள், ஒரு அயன சயன யோகம் ஆகும். ஒரு மனுஷன் வீட்லேயும் சரி வெளியும் சரி தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அதுக்கு 12ஆம் இடம் கட்டாயம். ஆஃபீஸில் படுத்தாலும் நான் நிம்மதியாக தூங்கிடுவேன், என் வீட்டில் படுத்தாலும் நிம்மதியாக தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுபகிரக பார்வை இருந்தால் மட்டும்தான் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறது கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் நமது ஒரு பாதிப்பில் அடைஞ்ச கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக ஒரு நல்ல ஒரு நிம்மதியாக தூக்கம் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளிநாடு பயணங்களுக்கு மேற்கொள்வது வாய்ப்பு, வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கும்பராசி கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை பற்றி உறுதியாக சொல்லலாம். இவங்க இந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கும் பெருமாள் வழிபாடு, அருகில் இருக்கும் தாயாருடன் அமர்ந்திருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உறுதியாக. கும்பராசி நேயர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பிரச்சனைலேருந்து வெளியில வருவீங்க, மகிழ்ச்சி உண்டாகும், நல்லதே நடக்கும். ஜோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தின் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கப்படும். அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்திங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாகும். மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க,
எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதான்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.